சாந்தி. 28 நவம்பர் 2022. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: யார் உயர்ந்த பதவி அடைய முடியாது? யார் உயர்ந்த பதவி அடைய முடியாது? இரண்டாவது கேள்வி: பாபாவின் கட்டளை என்ன? இன்றைய முரளியில பாபாவின் கட்டளை என்ன? மூன்றாவது கேள்வி: தந்தை எப்போது குஷி அடைவார்? தந்தை எப்பொழுது குஷி அடைவார் அல்லது மகிழ்ச்சி அடைவார்? நான்காவது: யார் அனாதைகள்? யார் அனாதைகள்? கொக்கு கொக்கு போன்றவர்கள். யார் அனாதைகள்? கொக்கு போன்றவர்கள். அஞ்சாவது கேள்வி: யார் மாஸ்டர் திருக்காலதர்ஷி? யார் மாஸ்டர் திரிகாலதர்ஷி? fill in the blanks. ஃபர்ஸ்ட், எந்த குழந்தைகள் ஸ்ரீமதப்படி நடக்கிறார்களோ, எந்த குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் டேஷ் அடைய முடியும். எந்த குழந்தைகள் ஸ்ரீமதப்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் டேஷ் அடைய முடியும். இரண்டாவது, பாபாவை நினைவு செய்தால் மட்டும் போதாது. பாபாவை நினைவு செய்தால் மட்டும் போதாது, ஆனால் டேஷ். ஆனால் டேஷ். மூன்றாவது, மம்மா பாபா என்று சொல்லிவிட்டு அல்லது தாய் தந்தை என்று சொல்லிவிட்டு, மம்மா பாபா என்று சொல்லிவிட்டு அவர்களை பின்பற்றவில்லை என்றால் டேஷ். மம்மா பாபா என்று சொல்லிவிட்டு அவர்களை பின்பற்றவில்லை என்றால் டேஷ். நான்காவது, ஞானம் இல்லை என்றால் டேஷ் டேஷ். ஞானம் இல்லை என்றால் டேஷ் கமா டேஷ். அஞ்சாவது, டேஷ் ஆகி டேஷ் ஆகி அனைவருக்கும் டேஷ் கொடுக்க வேண்டும். டேஷ் ஆகி அனைவருக்கும் டேஷ் கொடுக்க வேண்டும். ஆறாவது, டேஷ் அருகில் கொண்டு வர வேண்டுமென்றால் டேஷ் அருகில் கொண்டு வர வேண்டுமென்றால் டேஷ் முயற்சி செய்யுங்கள். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி: யார் உயர்ந்த பதவி அடைய முடியாது? பாபா சொல்றார், யார் தங்களின் நேரத்தை வீணாக்குகின்றாரோ, படிப்பின் மீது கவனம் செலுத்தவில்லையோ, தாய் தந்தையை பின்பற்றுவதில்லையோ, அவர்கள் மீது தந்தைக்கு இரக்கம் வருகிறது. அவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது. இரண்டாவது கேள்வி, யார் சொல்லலையோ அவங்க சொல்லுங்க. பாபாவின் கட்டளை என்ன இந்த முரளியில்?
பாபா சொல்றாரு, சேவை செய்து மற்றவர்களையும் உயர்ந்திலையும் உயர்ந்த பதவி அடைய செய்ய வேண்டும். அப்போது உங்களுடைய பதவியும் உயர்ந்ததாக ஆகிவிடும் என்பதாகும். அதெல்லாம் கவனமா கேள்வி கேட்கணும். பாபா சொல்றார், பாபாவுடைய கட்டளை என்ன? சேவை செய்து மற்றவர்களையும் உயர்ந்திலையும் உயர்ந்த பதவி அடைய செய்ய வேண்டும். அப்போது உங்களுடைய பதவியும் உயர்ந்ததாக ஆகிவிடும் என்பதாகும். மூன்றாவது, தந்தை எப்பொழுது குஷி அடைவார்? குஷி அடைவார். தன்னுடைய செல்ல குழந்தைகள் தனக்கு சமமாக சேவை செய்யும் பொழுது அதை பார்த்து குஷி அடைவார். நம்ம எல்லாரும் பாபாவுக்கு செல்ல குழந்தைகள் இல்லையா? தன்னுடைய செல்ல குழந்தைகள் தனக்கு சமமாக சேவை செய்யும் பொழுது, அதாவது அவருக்கு சமமாக நாமளும் சேவை செய்தோம்னா அதை பார்த்து பாபா குஷி அடைவார். நான்காவது கேள்வி, யார் அனாதைகள் கொக்கு? இது எல்லாரும் சொல்லிடுவீங்க. ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் அவர்கள் அனாதைகள். அவர்கள்தான் அனாதைகள், அவர்கள்தான் கொக்கு. அஞ்சாவது கேள்வி, யார் மாஸ்டர் திருக்கால தர்ஷி? பாபா சொல்றார், நன்மை நடக்கும் இந்த நேரத்தில் நினைவின் மூலம் தன்னுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் திருக்காலதர்ஷி ஆவார்கள். பாபா சொல்றார், என்ன சொல்றாரு? நன்மை நடக்கும் இந்த நேரத்தில் நினைவின் மூலம் தன்னுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் மாஸ்டர் திருக்காலதர்ஷி ஆவார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், எந்த குழந்தைகள் ஸ்ரீமதப்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் டேஷ் அடைய முடியும். சிரேஷ்ட நிலை. பாபா சொல்றாரு, எந்த குழந்தைகள் ஸ்ரீமதப்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் அளவற்ற சுகத்தை அடைய முடியும். இரண்டாவது, பாபாவை நினைவு செய்தால் மட்டும் போதாது, ஆனால் டேஷ் அவரை போல் சேவை செய்ய வேண்டும். வெறும் சேவை சொல்லல பாபா. பாபாவை நினைவு செய்தால் மட்டும் போதாது, ஆனால் பாபாவை போல அவரை போல் சேவை செய்ய வேண்டும். மூன்றாவது, மம்மா பாபா என்று சொல்லிவிட்டு அவர்களை பின்பற்றவில்லை என்றால் டேஷ். மம்மா பாபா என்று சொல்லிவிட்டு அவர்களை பின்பற்றவில்லை என்றால் துர்கதி அடைவார்கள். நான்காவது, ஞானம் இல்லை என்றால் டேஷ் டேஷ். ஆன்மீக ஞானம் இல்லை என்றால் சேவை இல்லை, உயர்ந்த பதவியும் இல்லை. அஞ்சாவது, டேஷ் ஆகி அனைவருக்கும் டேஷ் கொடுக்க வேண்டும். டேஷ் ஆகி ஆன்மீக சமூக சேவகராகி அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஆறாவது, டேஷ் அருகில் கொண்டு வர வேண்டும் என்றால் டேஷ் முயற்சி செய்யுங்கள். முடிவின் நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டும் என்றால் சம்பூர்ணமாவதற்கான முயற்சி செய்யுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.